வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு 3 எதிரிகள் தான் நம்ம வாழ்க்கையில இருக்காங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன். நம்ம ஒரு கம்ஃபர்ட்குள்ளேயே வாழ்ந்துட்டு அதை விட்டு வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் கூட ரெடியா இல்லை அப்படின்னா வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க முடியும்? அதாவது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே பண்ணிட்டா அதே ரிசல்ட் தான் திரும்பி வரும். புதுசா ரிசல்ட் வருமா என்ன? திரும்ப திரும்ப அதே பண்ணா அதே தான் வரப்போகுது. ஸோ அப்போ கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்தாதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். ஸோ நம்பர் 1 எதிரி நம்ம எதை ஆளணும் அப்படின்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம், நிறைய பேர் தோத்து போறதுக்கும் நிறைய பேர் விரக்தி அடையறதுக்கும் காரணம் லேக் ஆஃப் ஃபோக்கஸ்னு சொல்லலாம். இன்னைக்கு உலகமே டிஸ்ட்ராக்ஷன் மோட்ல தான் இருக்கு. இந்த வீடியோ நீங்க இவ்வளவு தூரம் பாப்பீங்களா கூட தெரியல, இந்நேரம் ஸ்வைப் பண்ணி கூட போயிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குவிக்கா நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. அதனால தான் ஃபோக்கஸ் இல்லாதவங்க வாழ்க்கையில யாருமே ஜெயிச்சத சரித்திரமே கிடையாது. ரெண்டாவது நீங்க ஜெயிக்க வேண்டிய எதிரி எதுனா டிஸ்ட்ராக்ஷன். மூணாவது கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். எதுவும் ஈஸியா வராது. இன்னைக்கு எல்லாரும் ஈஸியா எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. ஈஸியா கிடைக்கிறதெல்லாம் அடிக்ஷன் ரிலேட்டடான ஐட்டமா தான் இருக்குமே தவிர ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் சக்சஸ் உண்டான ஒரே மந்த்ரா. வேற எந்த வழியும் கிடையாது. 20 வருடம் கடின உழைப்புக்கு அப்புறமா ஓவர் நைட் சக்சஸ் ஆனவங்க தான் நீங்க நிறைய பாக்குறீங்க. அவங்க உழைப்பு நமக்கு தெரியாம போயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.